எனக்கு பணம் தேவைப்படுது பார்த்துக்கிடுங்க. என் அருமை நண்பர்களாகிய உங்கள் அனுமதியோட நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம மோகன் சிலாசரஸ் அண்ணனுக்கு, மோகன் சிலாசரஸ் அண்ணன் ஒரு மனுஷன், சரி அவருக்கு நம்ம துரோகம் பண்ணுறோம் பரவாயில்லன்னு வச்சிங்களேன். இயேசு விடுவிக்கிறார் ஜீசஸ் ரெடீம்ஸ் ஊழியத்தின் மூலமாக இந்த காட்டன் பாக்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனுப்பிச்சிருக்காங்க. ஃபுல்லாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்குமா, இருக்கும், கூட தான் இருக்கும். நான் சென்னையில் தானே இருக்கேன். இந்த பாக்ஸோட இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் 4 மாவடியிலிருந்து வந்த இந்த பாக்ஸை நான் அப்படியே கொண்டு போய் இன்னைக்கு சேல்ஸுக்கு வச்சேன்னா ஒரு 300 ரூபா 250 ரூபா விற்பாங்களா? இப்போ நான் என்ன பண்ணலாம், ஒரு 100 ரூபா வச்சிங்களேன், இது ஒரு 100 ரூபா, இது ஒரு 50 ரூபா வச்சிங்க. இன்னைக்கு இதோட வேல்யூ வந்து இன்னைக்கு சென்னையில் இருக்கிற பைபிள் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்தோம்னா குறைஞ்சது 10,000 ரூபா கிட்ட என்ன பண்ணலாம், விற்றுருவோமா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எவ்வளோ ஷேர் வேணும்? உங்கள் ஜிபே நம்பர் என்ன பண்ணுங்க. ஓகே பிரதர், டன், விற்றுருங்க. 10,000க்கு மேலே கிடைக்கும்ன்றீங்கல்ல, எனக்கு ஒரு 1000 ரூபா அமுச்சு விடுங்க பிரதர். யாராவது ஒருத்தர் கமாண்டு போடுவீங்களா? போட மாட்டீங்கல்ல. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அருமை ஐயாமார்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், இந்த மாதிரி பைபிள் மினிஸ்ட்ரி, பைபிள் கொடுக்குற ஊழியம் பண்ணுறீங்க. யாரோ நம்மளுக்கு டோனர் என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. தயவு செய்து விற்காதீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கொடுக்குறோம், ஒரு கிராமங்களில் போய் கொடுக்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாத மக்களுக்கு என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். அதுக்கு போயிட்டு வர பெட்ரோலுக்கு எனக்கு வேணும் யான்னு சொல்லி கேளுங்க, காணிக்க கேளுங்க, தப்பு இல்லை. ஐயா இந்த பைபிளை நான் கொடுத்துட்டு மத்தியானம் என்ன பண்ணுறேன், என் வீட்டிலேருந்து சாப்பாடு நான் எடுத்துகிட்டு போகல, நான் ஹோட்டலில் சாப்பிட்ணும், எனக்கு சாப்பாட்டுக்கு துட்டு போட்டு விடுங்க. இல்லை இது இத்தனை பைபிளை நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு இவ்வளோ என்ன பண்ணுங்க, ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் இல்லை 5,000 ரூபாய் 10,000 ரூபாய். அதே இந்த பைபிளை விற்றா 10,000 கிடைக்குதா, அதே 10,000த்தை உங்கள் ஸ்பான்சர் கிட்ட என்ன பண்ணுங்க, பணமாக கேளுங்க, காணிக்கையாக கேளுங்க, தப்பு இல்லை. மோகன் சிலாசரஸ் அண்ணனுக்கு பண்ணுற துரோகமா? இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பண்ணுற துரோகம். யார் யாருக்கு இந்த பைபிளை கொடுக்குறோம் போகிறோம் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், அடுத்தடுத்த பதிவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு பைபிள் வந்து வியாபாரம். இன்னைக்கு அழிந்து கொண்டு வருகிற பல ஊழியத்தில் இந்த பைபிள் மினிஸ்ட்ரியும் ஒன்று. அதனால் நம்மளை நம்பி ஒருத்தர் பொருளா பைபிளாவோ இல்லை ஊழியத்துக்கு பொருட்களாக அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை விற்காம துரோகம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்கள் துக்கத்தையும் என்னோட துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவாங்க. ஆமென்.